இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா என்ன கேம் ஆடுறோம்னே தெரியல. இது பேர் தான் சர்வே மார்க்கெட் பிளக்ஸ் கேம். ஓகே गाइस, நாங்க கேம்குள்ள போலாம். ஏன்டா வளர்றீங்க நீ தான்டா ஐத்தியம் அரி. வாங்க गाइस போவோம். என்ன பண்ணனும்னா தெரியல. நீ அமைதியா அரி. குச்சு 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 அது பறக்குது. டேய் அமைதியா அரி. गाइस இந்த கேம்ல பாத்தீங்கன்னா காலையில நடமாடுற போலீஸ்லாம் நைட்டுக்கு பேய் பிடிச்சிடலாம். இது எனக்கு பேய் பிடிச்சிருந்தா பேய் பிடிச்சுதான் ஆகும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு எடுத்துட்டு கேம்ப் அடிக்கணும். ஸ்லீப்பர்ல கேம்ப் அடிக்கணும். நம்ம கேம்ப் அடிச்சு போலீஸ்ல எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ நைட் வந்து அடிப்பானுங்க. ஒவ்வொரு டேக்கும் நிறைய வித்தியாசமான சேலஞ்ச் கொடுப்பாங்க. டே 1 சாப்பாடு நம்ம நிறைய எடுத்துக்கலாம். டார்ச் லைட் முக்கியம். எனக்கு கண்ணு தெரியாது. டார்ச் லைட் வந்து பேட்டரி எஸ். டிவி எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாம். பலகை எடுத்து நம்ம கேம்ப் அடிக்கணும். எங்க பழக இதா இருக்கு ஒரு பலகை. இது எடுத்து எங்க வைப்போம்? இது பார்த்தீங்கன்னா guys நமக்காக ஒரு வீடு இருக்குங்க. நம்ம வீட்ல போயிடலாம். இங்க எங்க வேணா கேம்ப் அடிக்கலாம். நம்ம அந்த வீட்ல கேம்ப் அடிச்சா நல்லது. பெரிய வீட்டுக்கு போய்க்கலாம் guys. நான் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எப்படி அதை எடுக்கணும். இப்போதைக்கு இதே நிறைய இருக்கு. பெட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துக்கலாம். வரும்போது மட்டும் இதை எடுத்து வைக்கணும். அந்த கேம் ரொம்ப செமையா இருக்கு. இது என்ன நாளையே சோஃபா போலீஸ்காரன் பக்காயிருவான். பக்காயிட்டு நிக்கிறாங்க. ஓகே இதுக்கு மேல அந்த பின்னாடி இது ஹோட்டல்லாம் வச்சிருக்கு. ஹோட்டலெல்லாம் கூட அனுப்பணுங்க. என்னத்தையாவது ஹோட்டல் டே முடிய போய் கூட்டிக்கோ. சோஃபா இருக்கு. டே முடிய போகுது. டே முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். அவ்வளவுதான் நைட் ஆயிடுச்சு. டார்ச் எடுத்துக்கோ. அடி 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 டார்ச் அடி. அவ்வளவுதான். நைட்டு வருவானுங்க. ஒருத்தவங்க கூட வரல. உள்ள வர முடியாது. அதனால இங்கேயும் வரமாட்டானுங்க. நிறைய ஆல்ட்ரேஷன் இப்போ பண்ணிக்கலாம் கைஸ். காலையிலனா ரொம்ப இதாக இருக்கும். பொருள் எடுக்கிறதுக்கே டைம் பத்தாது. எடுத்துட்டு எங்க வைக்கலாம்? இப்படி வச்சிடலாம். இங்கே பெட்டு போட்டுடலாம். பேசுங்கடா. சூப்பரா நான் गाइस நாங்க எதுக்கு சிரிச்சோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைத்தியம் பிடிச்சி சிங்கிளாட்ட ஆட போறாங்க அந்த போலீஸ்காரர். அவ்வளவுதான். வெட்டு மேல வச்சோம்னா மேல பிடிச்சி வெளியே பாரு. ஏதாவது அனுப்பி விடுறானுங்களான்னு. ஆனா உடஞ்ச பலகை எடுத்து போட்டுருக்கோம். அப்பளே நல்ல பலகை உடஞ்சிருக்கு கீழே.
இங்க ஒரு பெட்டு. மொத்தமா எத்தனை பெட்? 2. ப்ளேஸ் பண்ணு. அவ்வளவுதான் வெளிய போ டக்குனு போ. ஒரு டே முடிஞ்சிடும். டக்கு பெட்டு. ப்ளேஸ் இப்போ எங்க போற? வீட்டுக்கு போலாமா? இவர் நந்தினி இதை சாப்பிடு. பெட்டு பெட்டு பெட்டு. ஹரிஸ் பெட்டு. பெட்டெல்லாம் வந்து இன்னும் கண்ணு வேணும். கண்ணு சோறு லாம்பு வேணும் பாதியிலே முடிஞ்சு. என்ன வைப்பானுங்கன்னே தெரியாது. சாகடிக்க என்ன வேணா பண்ணுவாங்க. அவ்வளவுதான், அப்படியே இருக்கட்டும். திருப்பி சொல்லிடாத நாங்க எதுக்கு ஜம்ப் பண்ணி பிளேஸ் ஜம்ப் பண்ணிட்டு ஒரே பிளேஸ் ஜம்ப் பண்ணி அது மேல அதான் போறேன். அதான் டேவிட் நீ அதை அது கீழே அடைக்க வேற செய்யணும். கீழே வச்சிரு. கீழே நைட் பிளேஸ் பண்ணிக்கலாம். லாம்பு தான் நம்ம மெயின். லேம்ப் டே முடிய போகுது. போகணும்னா வர லேட் ஆகும். போட்டு அடைக்கணும். பிளேஸ் நீ வர முடியாது. டார்ச் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். கீழே இறக்கணும். அவ்வளோதான் கைஸ் செட் ஆயிடுச்சு. ப்ளேஸ் அவ்வளோதான். டார்ச் ஆன்ல இருக்கனால இதை எடுத்து ஆஃப் பண்ணா வழங்கிடும். இதுக்கு மேலே ஏறி வச்சிட வேண்டியதானே இதில். ஓ நோ. கீழே வச்சுறேன். கேமை பார்த்து உனக்கு த்ரில்லாவா இருக்கு. இப்போ பெட்டு காணும்டா. எத்தனை டே இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மொத்தமாகவே எவ்வளோ டேஸ் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வெறும் பிளேஸ் என்னாச்சு? ஏன்டா சித்த ஹங்கரி நம்ம கடிக்குதுடா. 0% பிளேஸ் கொடுத்துட்டு இறங்கி பாரு. எனர்ஜி இல்லடா. டே பிளேஸ் குடுறா. கீழே வீடா பெட்ட. பிளேஸ் சாப்பிடு. மீட்டு சாப்பிட்டு. எனர்ஜி 20ன்னு சொன்னா அப்பவே சொன்னானுங்க. நான் அப்பவே உன்னை ஏற்று சொன்னேன். நான் அதுக்கப்புறம் 0 ஆயிடுச்சுன்னு கத்தி கத்தல. நான் 0 கத்தினேனே அதுக்கு தான். அவ்வளோ பிளேஸ் ஆக மாட்டேது. கிரீன் கலர்ல இருந்தா தான் பிளேஸ். அதான் டக்குனு போய் லேம்ப் போட்டு லேம்ப் எடு. லேம்ப் சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். பல்ப் எடுக்கணும். இங்கே எதுவும் மின்னுது. கிறிஸ்மஸ் தாத்தா இல்ல கிறிஸ்மஸ் பைவான் அவங்கெல்லாம் சக்க போட்டு தருவாங்க.
எடுத்து வாடுங்க. ஏய் ட்ரா இது பண்றாரு. நாளைக்கு ஸ்டாக் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்டாக் சுத்தமா இல்ல. வேற ஒண்ணுமே இல்ல. எல்லா செல்ஃப் காலியா இருக்கு. முடிஞ்சா பண்ணுங்க. வா போலு. கரெக்டான இருக்கு. போதும். நிறைய இருக்குடா. ஏதாவது ஒன்று சாப்பிடு. சாப்பிடு. காலேஜ் ஓப்பா ஆமாண்டே. ஏய் வாழைக்கீழ வெளில போட்டான். எடுக்க முடியாது. நாளைக்கு வேணா நம்ம போய் எடுத்துக்கலாம். Please. அவ்வளோதான். ஸ்வாடோட எழுத்து கம்மி இருக்கிறதுனால கீழே கிடக்கும். அவ்வளவுதான் நைட் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த வீட்டில் நம்ம சர்வே பண்ணும்போதே இங்க நல்லா பாரு. இருந்துச்சு. டார்ச் இருக்கா? ஆஃப் பண்ணனாலும் அந்த லேம்போட லைட் இருக்கா? தெரியுது. எனக்கு தெரியலையே. இப்படி அதை ஏன்டா எடுத்து பக்கு வர வரும்டா இன்னைக்கு. ஓ மை காட். அவன் கரெக்டா வைக்கலடா, இல்ல பக் வந்துரும். ப்ளீஸ் பக் எப்படி நம்ம டேய் இந்த ஓட்டலையே ஒரு இல்லை, இது புடுங்கிட்டான்ல வந்துரும். செத்தோம். ப்ளீஸ் ஓகே இருக்கட்டும், வராது. லைட் ஆன் பண்ணு. வெளியில் நீட்டிட்டு இருக்கு. இது உள்ள போய் எல்லாம் பார்ப்பாங்களா என்ன? டார்ச் கீழே விழுந்துருச்சு. இப்படி இருக்கட்டும். இப்போதைக்கு பெட்டு மலிது பெட் எடுத்துருங்க. அவ்வளோதான் நைட் முடிய போகுது. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அப்படி பிளேஸ் ஆகுது. டக்குன்னு பிளேஸ் பண்ணு. பிக் மாசா டார்ச் எடு. ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான். ரீஸ்டாக் ஆயிடுச்சு. சாப்பிட்டுக்கோ. ஆமாண்டே சாப்பாடு அது தப்புல. அதுக்கு இல்லை. நல்லா பார்த்தீங்க. ஸ்டாக் போட்டோம்னா அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அதை எடுத்து அது மொக்கடா புல்லட்டு ஒன்று. இது நிறைய இது போட்டு ஸ்டாக்கு போய் விட்டுறாரு. நான் காலையில் டிவி எடுத்து போடுறேன். டிவி நம்மளால பார்க்க பத்தல் இருக்கும் பாரு. கேம் பார்க்க நீங்கள் தான் பார்க்கணும். நைட்டாவே போதாது. ஓட்டி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தான் அந்த பக் வரும். எதையும் பண்ணிடாது. எதுவும் பண்ணாச்சு. ப்ளீஸ் சும்மாவே பெட்ல போய் படுத்துறேன். செட்டப் பண்ணாங்க. பக்குன்னு சொல்றோம். செட்டப் பண்ணும்போது இது புரிஞ்சுக்கிங்க. அதான் எனக்கும் அதே தான் பயம். கொஞ்சம் மேலடா. ஏய் என்னடா உனக்கு போங்க? ஒன்றும் இல்லை. விட்டுரு விட்டுரு. ஐயோ
இது வந்து இடம் ஒரு மாதிரி குப்பை மாதிரி ஆயிடுச்சு வீடு. அப்ப அடுத்து எப்பவுமே இந்த பிங்க் வீடு தான் கரெக்ட். பிங்க் ஐடி உனக்கு அது ரொம்ப குட்டியா இருக்கும், ஆனாலும் இதுதான் வடப்பு. ஹெல்த் கம்மியா இருக்கு ப்ரோ. ஹெல்த்தா? எனர்ஜி ப்ரோ. ஹெல்த் வர ஏத்தணும்டாரி. ஹெல்த் எப்படி இதா பக்கு சவுண்ட் கேக்குதா? இங்க ஆயுதம் கதை உடைக்கிறான். ஆயுதம் தேடுறா லூசு. எதுவுமே இல்லடா நம்ம கையில, அதை டிராப் பண்றோம். எருமாடு அவன் உடச்சு விட்டான்டா. அதான் சொன்னேன் இந்த பலகையை வெயின்னு. அதை ஏன் வச்ச? செத்துட்டு அவ்வளவுதான். அதான் சொன்னான் அந்த பலகையை வெயின்னு. நீதான் இங்க இருக்கிறது பழகதான்டா வச்சேன். அது நீ வேற ஏதோ ஒல்லியான பலகையை வச்சுட்ட. இதுதான் வச்சேன். பக்கடா. அது வேற கலர்ல இருக்கு பாரு. இதுதான்டா வச்சேன். புரியுதா இல்லையா? இதான் வச்சேன். பார்க்கவே த்ரில்லா இருக்கு. இந்த கேம் பேர் என்னதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க गाइस. காமிச்சோமே உங்களுக்கு. ஆட்டம் நல்ல சூப்பரா இருக்கு. டான்ஸ் டகன் போடாலே நம்மளுக்கு இந்த சைடு போனாதான் கொஞ்சம் லக்கு. டூன் போட்டுறடா. நம்ம ரோஸ்ல வீடு அங்கேயே வா. டீம் போடலாமா? டேய் எவனாச்சும் வாங்கடா டீம். டீமா ஒரு தாடி ஆடி போ. இல்ல ப்ளூக்கே போலாம். ரெண்டு கட்டில் பண்ண வேண்டாம், ஒண்ணு மட்டும் பண்ணலாம். ஆமா சிம்பிளா எல்லாமே கீழே இருக்கு. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பலகை உடைச்சு எடுத்துக்கணும். ரெண்டு பலகை போட்டு நான் தான் சொன்னேன் அப்பவே உடைஞ்சிருக்கு பலகை. போட்டு டம்மு டம்மு குத்துறா. பக்கு அதுவும் பக்கு. அவன் உடைச்சதுனால பக்கெல்லாம் உள்ள வந்துச்சு. அந்த வார எடுத்து வீசி அதுதான் கண்ணு இருந்துச்சுடா. உனியா எனக்கு டேய் கன்னில புல்லட் இல்லடா. நாலு புல்லட். மணி எவ்வளோ? 7 மணி நினைச்சியா? நான் 6 நினைச்சேன். நான் 6 நினைச்சேன். இந்த தடவை நம்ம ரோஸ் கலர் வீட்டுக்கு போலாமா? ப்ளூவே போலாம். நல்ல ஸ்பேஷியஸா பண்ணனும். ஆனா நீட்டா இருக்கணும். டேய் ஜூஸ்லாம் நிறைய எடுத்துக்கோடா. எச்சி தெரியுது. முதல்ல கண்ணு நான் இங்க இருக்குடா. டார்ச் பர்கர்லாம் நிறைய எடுத்துக்கோட சாப்பிடு. பர்கர்லாம் ஒரே இடத்துல இல்ல. அதனால தான் ஹரி குண்டு குண்டுன்னு இருக்கு. ஏய் இப்படி இருக்கா குண்டு குண்டு. இது தண்ணிலாம் குடிக்க மாட்டாங்க அழகா. தண்ணிக்கு ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குடா. இங்க புல்லட் இருக்கு. இதோட பலகை வேணும். அது எடுக்கிறதுக்கே நைட் ஆயிரும் போல. டேய் இங்க ஏதோ ஆமோ இருக்கு. இராடி இந்த மாதிரி கட்டலையோட வந்தா அவ்வளவுதான். ஒண்ணு போதும் பையா. அதனால தான் நம்ம மேல சும்மா அது மேல நீ தாவி இருக்கியா? ஆமா. பக் வந்து கடிச்சு. பக்கு மேல வரும் அவனும் ஏறி வந்துருவான். இதைதான் சுத்தம். அதனாலதான் உடைச்சிட்டான். இந்த இடம் நல்ல பழகி. அந்த வீட்டுல இருக்க பழக்கம் அவரு உடைக்கவே மாட்டான் இதெல்லாம். இதெல்லாம் உடைக்க முடியாது. இது கூட இல்ல, இதுவும் ஒரே இதுதான். அங்க ஒன்று இருக்கு பாத்தியா? இது ஸ்ட்ராங். இது தாண்டாடே. ஆனா இது பவர் ஜாஸ்தி. பவர் ஜஸ்ட் பர்பிள் கலர்ல இருக்கு. அடி பார்க்கல. பாத்தியா? நீ சாப்பாடுலாம் எடுத்து ஷாம்பு. ஆமா. அது அங்கே அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். வச்சிரண்டா. சரி. அது என்ன மேல அடங்கிய பக்கு பக்கு அந்த வாட்டர் வழியா வந்து பக்கு எவ்வளவு யோசிக்கும்.
இன்னொரு மாதிரி. இந்த தடவை நீங்க கன் நிறைய எடுத்துக்கீங்க அப்பதானே சட்டு ஆமாண்டா நான் சொல்லுது ஒரு வகையில நம்ம அதுக்கு இது வேணும்டா புல்லட் பிஸ்டல் வேணும் பிஸ்டல்னா பிஸ்டல் நிறைய புல்லட் கிடைக்கும் இறக்கி விடுற மாதிரி இருக்கும் மேலே டே முடிவு ஆமாண்டா டே முடிஞ்சிருச்சு டேய் லூசி நீ முதல்ல பிரேஸ் பண்றா டேவே முடிய போகுதுடா கண்ணு தெரியல ஐயோ லூசி அவ்வளவு சத்தம் நீ நம்ம சத்தம் கேளு டேய் நம்ம சத்தம் டேய் சத்தியமா சொல்றேன் டேவே முடிய போகுதுன்னு பக்கு வந்துறாங்க டேய் அது உள்ள வெளியில நிறைய இருக்குடா போ ஆமா गाइस டார்ச் லைட் எடுத்துட்டானா அவ்வளவுதான் அங்க பக்கு வரும் அங்க இருந்து. அதுக்கு நாலாவது நாள் தாண்டா வரும் ஹரி கைஸ் ஹரி தெரிஞ்சே பேச சொல்லுங்க கைஸ். கைஸ் பாருங்க இவ்வளவு நேரம் கத்திட்டே இருக்கும் அடி அழகு போல இந்த ஸ்ட்ராங்கான எடுத்துக்கலாம்டா இன்னொத்தையும் புடிங்கிட்டான் போங்கடா. என்னத்தையும் புடிங்கிட்டான் கதவுல இருக்கிறது நீ மாட்டிக்கலையே எங்க இருந்து எடுத்து அது இதுல வருது போகுது அப்பா அபாக்காச்சும் வந்துரும்டா பக்குடி. சக்கையா வரும் இந்த வீடே வேஸ்டடா இல்ல சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஓட்ட ஓட்டையா இருக்கு எல்லா இடமும் அந்த வீடு அப்படியே எங்கடா ஓட்டையா இருக்கு இங்க அது இப்ப நான் வச்சு விட்டேன். வெளியில போய் விடுறாடி சொல்றேன்டா உனக்கு. வெளிய போய் இந்த ஸ்ட்ராங்கான கதவு எடுத்து வந்து இந்த வீடு ஹைட்டும் ஜாஸ்தி லே எல்லாம் இப்படி கன்ஃபார்மா வருவானுங்க நான் ஹரி உங்க அப்பா அம்மா எங்கேயோ வெளியில போனாங்கடா. என்ன நம்பணும் சீரியஸா போனாங்கடா போனாங்க. தங்கச்சி கூப்பிட்டு அப்பா அவங்க பைக் எடுக்க போயிருப்பாங்க இது ஸ்கூட்டில போனாங்க 3 பேருமே அப்பா அவங்க பைக் தான் எடுக்க போயிருப்பாங்க பைக் சர்வீஸ்ல விட்டுருக்காங்க தானே எங்க அம்மா 6 மணிக்கு சந்திக்கு போயிருந்தடா நீ உடனே அரிது தெரியல எங்க அம்மா அப்பதான் இல்லைன்னா நானும் எங்க அம்மாவும் எங்க அம்மா 6 மணிக்கு போயிட்டாங்க நாடா வச்சுட்டு நீ போய் லேம்ப் ஏதாச்சும் நீயே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அவ்வளோ வெளில போய் ரொம்ப நேத்து ரொம்ப இது பண்றாடா டே கத்த கத்தடியே எல்லா பொருளும் இது சாப்பிடுறா பாத்துக்கலாம்டா. எடுத்து கம்மியா இருக்கு பாத்துக்கலாம்டா. நான் பாத்துக்கிறேன். ப்ரோ அங்கேயே ஒரு பெல்ட் இருக்கு ப்ரோ ப்ரோ எல்லாமே 100 250 டே ஏதாச்சும் எடுறா பவர் ஜாஸ்தியா இருக்கு பக்கப்பவே இது போகும் போய் லாங்கல எடு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நான் திங்கல உனக்கு ஏன்? இல்லடா அவன் பர்கர் சாப்பிடறான் உனக்கு கண்ணுக்கே தெரியல. ஏய் கன்னு வெப்பன் கண்ணே ஸ்டாக் இல்லடா. அப்ப வாளு உனக்கு தான் இருக்குல்ல அப்புறம் ஏன் கேக்குற? வாளுன்னா அந்த வாளு गाइस இது ரொம்ப நீங்க போய் வாளை வாழையிலுங்கோ பழிக்கோ மாதிரி வாளை எடுங்கோ அது கண்ணு எடுத்துட்டடா ஸ்டாக் இது கண்ணு இருந்தாங்க வெட்டிவே முடிய போகுதுடா ப்ரோ இது குட்டி சாரா பாரு 2 லாம் ஒண்ணுதான் எடுக்கும் சாப்பாடு நாங்கலாம் ப்ரோ ஃபார்வர்ட்னு சொல்றோம் நீ டப்பா மாதிரி பண்ற. இன்னும் சாப்பாடு உன்னோட இருக்குடா அவ்வளவுதான் டே முடிய போகுது இன்னைக்கு சத்தம்
செத்தோம். வாள் கூட எடுக்கல இங்கே நீ கடை போட்டுறேன். செத்துருவோம். மேலே ஏறி வேணா நில்லு. ஆமாண்டா செத்துருவோம். கன்ஃபார்மா செத்துருவோம். எனக்கு பயமா இருக்குங்க டேனி போ. கைஸ் செத்துவோமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதான் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருமே. இது வரணுங்களோ. லேம்ப வேற தூக்கி இங்கே வச்சுட்டோம். இதுல வேற எக்யூப் பண்ணிட்டு இருக்கோம். நடந்தீங்கன்னா சவுண்ட் கேட்கும். அதான் நடக்கல, அப்படியே விட்டேன். கடவுளே கண்டுபிடிச்சிருவானுங்க. கடவுளே சாப்பிட்டாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க சவுண்ட். நம்ம அது வரும் அப்படி சாப்பிடுவானே. அதான் அப்படிதான் சாப்பிட்டேன். ஹரி மூஞ்சி பார்த்தா தெருநாய் மாதிரி இல்லை. இது என்ன பில்டுன்னு இருக்கு? ஆஹா இதெல்லாம் வச்சு பில்ட் பண்ண முடியுமா அப்போ? வா நருட்டோ வேஸ்ட். கொன்றுவேன். நானே சொல்றேன். கைஸ் நருட்டோ அவனே வேஸ்ட் சொல்லுவானாமா. நருட்டோ வேஸ்டா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேஸ்ட்னு சொன்னீங்கன்னா நீங்களே எங்க சப்ஸ்கிரைபர். ஏய் गाइस உன்னை டீம் விட்டு தூக்கிட்டோம். நீங்க அவ்வளவுதான். வந்து வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு கிளம்பு. சப்ஸ்கிரைபர் பத்தி தப்பா பேசுற. தப்பா. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் போட முடியாது. எப்படி போடுவோம்? எப்படி போட முடியும்? சப்ஸ்கிரைபர் வேஸ்ட்னு சொல்லிட்ட. பை गाइस.